ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தமிழில் நிறைய வாக்கியங்கள் பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் நாளைக்கு ஊருக்கு போவேன், நான் நாளைக்கு ஊருக்கு போயிட்டுருப்பேன், நான் நாளைக்கு நேரத்தில் ஊருக்கு போயிருப்பேன். இந்த மாதிரி நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா. இந்த 3 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் தான் இந்த ஒரு செயல் நடக்கும் அப்படின்னு நம்ம பேச வந்திருக்கோம். அப்போனா நீங்கள் இங்கிலீஷில் எதிர்காலத்தில் ஒரு செயலை நான் செய்வேன், செய்திருப்பேன், செய்து கொண்டிருப்பேன் இப்படிலாம் நீங்கள் பேச வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த 4 வார்த்தைகள் தாங்க. இந்த 4 வார்த்தையை எந்த இடத்துல நம்ம பயன்படுத்தி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சா அப்படின்னா சூப்பராக இங்கிலீஷில் பேசலாங்க. ஓகே, இப்போ இந்த 4 வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஒரு பேர் இருக்குங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப். சொல்லுங்கள், ஆக்சிலரி வெர்ப். ஓகே, இப்போ இந்த 4 வார்த்தையை எந்த காலத்துக்கு, அதாவது எந்த காலத்தில் நம்ம பயன்படுத்தி பேசணும் அப்படின்னா பாருங்கள், எதிர்காலம், ஃப்யூச்சருக்கு மட்டும்தான் இந்த 4 வார்த்தைகள் பொருந்தும். ப்ரெசன்ட், பாஸ்ட்டுக்கு பொருந்தாது. இது பேசிக்கான கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, இப்போ பாருங்களேன், இங்கே நான் மேலே எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு செயலை செய்பவர். இங்கே இருக்கிற 7 சப்ஜெக்ட் தான் ஒரு செயலை செய்வாங்க ஃப்யூச்சரில். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், I will, I will be, I will have been. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு நீங்கள் இந்த 4 வார்த்தையை ஆட் பண்ணி நீங்கள் பேசி ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு. இப்போ நிறைய பேருக்கு எப்படி தோணும் அப்படின்னா இவ்வளோவா அப்படின்னு தோணும். ஆனால் இதுவே இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதானா அப்படின்னு உங்களுக்கு தோணுங்க. கண்டிப்பாக தோணும். வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல்லேருந்து ஒரு பிபிடி அண்ட் 2 PDF நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வில் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்பை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், நான் நாளை அவனை பார்ப்பேன். நல்லா கவனிங்க, பார்ப்பேன். இனிமே தான் அவனை பார்க்குற செயலை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, பார்ப்பேன், அவ்வளோதான், சிம்பிளாக பேசியாச்சு. இந்த மாதிரி சென்டென்ஸை எப்படி பேசலாம் அப்படின்னா அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இந்த இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணுங்க. இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யார்? சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு செயலை செய்பவர். இங்கே என்ன செயல் நடக்கும்னு சொல்ல வந்திருக்கோம்? பார்ப்பேன். அப்படின்னா இந்த பார்க்குற செயலை யார் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கா? பாருங்க, நான். அப்போனா நான் தான் சப்ஜெக்ட். அப்போ நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் பேசணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ சப்ஜெக்டை பேசின உடனேயும் வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம பேசணும். ஏன் பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த சென்ஸை நம்ம பேசி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? ஐ வில். ஓகே, அதுக்கப்புறம் வெர்பை பேசணுங்க. என்ன வெர்ப்? வெர்ப்னா என்ன? செய்யக்கூடிய செயல். சப்ஜெக்ட் என்ன செயலை செய்கிறாங்களோ அதுதான் வெர்ப். புரிஞ்சா? ஓகேங்களா? இங்கே என்ன செயலை செய்வேன்னு சொல்ல வந்திருக்காங்க? பார்ப்பேன். பார்க்கறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? சி. ஐ வில் சி. ஐ வில் சி. நான் பார்ப்பேன். இன்னும் இந்த சென்ஸ் முடியலைங்க. நான் யாரை பார்ப்பேன்னு சொல்ல வந்திருக்கேன்? யாரை? அவனை. அவனை என்ன அப்படி பேசலாம்? நிறைய பேர் இந்த இடத்துல ஐ வில் சி ஹி அப்படின்னு பேசுவீங்க. ஹி அப்படின்னு பேசக்கூடாதுங்க. ஐ வில் சி ஹிம். ஹிம் அப்படின்னா அவனை, ஹி அப்படின்னா அவன். புரிஞ்சா? ஹி அப்படின்னா அவன், ஹிம் அப்படின்னா அவனை, ஷீ அப்படின்னா அவள், ஹெர் அப்படின்னா அவளை. புரிஞ்சா? ஓகே, இன்னுமும் இந்த சென்ஸ் முடியல. நான் அவனை பார்ப்பேன். எப்போ? நாளை. டுமாரோ. நாளை அப்படின்னா டுமாரோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பாருங்களேன், ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஈஸியாக பேசிட்டீங்களா? எதிர்காலத்தில் நான் ஒரு செயலை செய்வேன், பார்ப்பேன், போவேன், பாடுவேன். புரிஞ்சா? இந்த மாதிரி நீங்கள் பேச வரும்போது இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஏன் இந்த இடத்துல வில் யூஸ் பண்ணி பேசியிருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் எதை குறிக்குதா அப்படின்னா ஃப்யூச்சர். இப்போ ஃப்யூச்சரை குறிக்கிற இன்னொரு வார்த்தை இருக்குது, டுமாரோ, நாளை.
இப்போ இந்த டுமாரோ இல்லை அப்படின்னா இந்த சென்டென்ஸ் ஃப்யூச்சரில் தான் இருக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? இந்த டுமாரோ இப்போ இல்லை, ஓகேங்களா, இல்லாத மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. நான் ஹைட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் இருக்கிறதுனால தான், அதாவது இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இருக்குதுன்னு நமக்கு தெரிய வருது. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகேங்க. இப்போ அடுத்த சென்டென்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப நிறுத்தி நிதானமாக, இது நீங்கள் கிராமர் மலை மாதிரி நினைக்காதீங்க. இது ஒரு சென்டென்ஸ், நான் தமிழில் பேசுகிற மாதிரி என்னால் இங்கிலீஷில் பேச முடியும் அப்படின்னு இது ரொம்ப பார்த்திங்கன்னா பெருசாக நினைக்காம குட்டியோன்னு நினச்சி பாருங்கள். ஈஸியாக பேசுகிறீங்க. ஓகே, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, அவள் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சமைப்பாள். பாருங்கள், சமைப்பாள், சமைப்பாள். ஃப்யூச்சரை பற்றி தான் பேசியிருக்கோம். அப்போனா எதை வச்சு பேசணும்? எந்த ஸ்ட்ரக்சர் வச்சு பேசணும்? இந்த இருக்குங்க. பேசலாமா? சப்ஜெக்டை பேசலாமா? சப்ஜெக்ட் யார்? நான் என்ன சொன்னேன்? சமைக்கிற ஒரு செயலை யார் செய்கிறாங்க? அவள். அவள் தான் சப்ஜெக்ட். அவள்னா ஷீ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பு பேசலாம். ஷி வில், ஷி வில். இங்கே என்ன வேர்ப் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வேர்பை தான் பேசணும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? சமைப்பாள். சமைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? குக். ஷி வில் குக், ஷி வில் குக். அவள் சமைப்பாள். இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியல. அவள் என்ன சமைப்பாள்? என்ன சமைப்பாள்? பாருங்க, பிரியாணி சமைப்பாள். ஓகே, இன்னமும் இந்த சென்டென்ஸ் முடியல. அவள் எப்போ சமைப்பாள்? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை எப்படி பேசலாம்? சண்டே. தட்ஸ் ஆல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னமும் இந்த சென்டென்ஸ் முடியலைங்க. என்ன மகா, எல்லாத்தையும் பேசியாச்சு, இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நல்லா கவனிங்க. நம்ம இங்கே ஒரு ப்ரிப்போசிஷன் ஆட் பண்ணி கண்டிப்பாக பேசணும். அப்போ தான் அது கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கும். ஏன் கேட்குறீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சண்டே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாளை குறிக்குது. ஒரு நாள் 24 ஹவர்ஸ் குறிக்குது. அப்போனா ஒரு நாளை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த நாளுக்கு முன்னாடி கண்டிப்பாக ப்ரிப்போசிஷன் வச்சு தான் பேசணும். இப்போ இந்த இடத்துல இன், ஆன், அட் இந்த 3 ப்ரிப்போசிஷனில் எது வரும்னு சொல்லுங்கள் பார்க்கும். கரெக்டுங்க, ஆன். ஏன்னு கேட்குறீங்களா? நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு நான் அடுத்த சென்டென்ஸ்க்கு போகிறேன். நீங்கள் எக்ஸாக்டான ஒரு டைமை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, எக்ஸாக்டான டைமை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் அட் வச்சு பேசுங்க. அட் 7 PM, அட் 8 o'clock இந்த மாதிரி எக்ஸாக்டான டைமை மென்ஷன் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா அட் வச்சு பேசுங்க. இதுவே ஒரு நாளை பற்றி பேசுகிறீங்க, ஒரு நாளை பற்றி பேசுகிறீங்க, 24 ஹவர்ஸ் இருக்கிற ஒரு நாளை பற்றி பேசுகிறீங்க, சண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த மாதிரி ஒரு நாளை பற்றி பேசுகிறீங்க. என்னோடய பர்த்டே ஒரு நாள் தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஆன் வச்சு பேசுங்க. இதுவே ஒரு நாளை தாண்டிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன் வச்சு பேசணும். இன் 2025 இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளை தாண்டிடுச்சு அப்படின்னாவே இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க பாருங்க. நான் நாளை மாலை 6 மணிக்கு வருவேன். இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு மறக்காமல் எல்லாருமே உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா அப்பப்போ இடையில சின்ன சின்ன ஹோம்ஒர்க் கொடுப்பேன், நீங்கள் அதை பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஓகே, இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. வீடியோ முடியும் போது ஃப்யூச்சர் டென்ஸ் இனிமேல் நான் கற்றுக்கிட மாட்டேன், எனக்கு கற்றுக்கிட அவசியம் இல்லை, ஏன்னா நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோடு தான் இந்த வீடியோ விட்டு நீங்கள் எல்லோரும் வெளில போகணும். வெளில போகும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வெளியில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகுங்க. ஸோ நீங்களும் பர்சனலாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவர்கள் நாளை வீட்டிற்கு வருவார்கள். பாருங்கள், வருவார்கள் ஃப்யூச்சரில் தான் ஒரு செயலை அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். பேச ஆரம்பிக்கலாமா? சப்ஜெக்ட் யார்? அவர்கள். அவர்கள்னா தே அப்படின்னு சொல்லணும். சப்ஜெக்டை பேசின உடனே அடுத்தவங்க மைண்டில் என்ன வரணும்? வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் தான் பேசணும். தே வில். அவங்க என்ன செயலை செய்வார்கள்? வருவார்கள். வர்றதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? வர்றதுக்கு கம். தே வில் கம். அவங்க வருவாங்க. எங்கே வருவாங்க? வீட்டிற்கு. வீட்டுக்கு எப்படி பேசலாம்?
இந்த இடத்துல டு ஹோம் அப்படின்னு பேசக்கூடாது. வீட்டிற்கு நம்ம இக்கு அப்படின்னு பேசும்போது டு ஹோம் வச்சு தானே பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? இருங்க, நான் பொறுமையாக அதை தெளிவாக சொல்லி கொடுக்கேன். இந்த இடத்துல நம்ம டு ஹோம் பயன்படுத்தி பேசக்கூடாது. ஹோம் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? எப்போ வருவாங்க? நாளை, டுமாரோ. தட்ஸ் ஆல். they will come home tomorrow. அவங்க நாளைக்கு வீட்டுக்கு வருவாங்க. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். அவங்க நாளைக்கு என்னுடைய வீட்டுக்கு வருவாங்க. இதை எப்படி பேசலாம்? ரொம்ப ஈஸி தான். they will come. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பேசியிருக்கோம்? யாருடைய வீட்டிற்கு? என்னுடைய வீட்டிற்கு. இந்த இடத்துல நம்ம இக்கு அப்படின்னு பேச வந்திருக்கோம். ஓகேங்களா? என்னுடைய வீட்டிற்கு அப்படின்னு பேச வரும்போது இந்த இடத்துல தான் நம்ம டு மை ஹோம் அப்படின்னு பேசணும். ஏன்னு கேட்குறீங்களா? பொறுமையாக இருங்க, அந்த சென்ஸ் நம்ம பேசிடலாம், அதுக்கப்புறம் நான் சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? they will come to my home. ஓகே, இப்போ எப்போ வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன்? நாளை, டுமாரோ. தட்ஸ் ஆல். இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். இங்கேயே நம்ம வீட்டிற்குன்னு பேசியிருக்கோம், இங்கேயே வீட்டிற்கு பேசியிருக்கோம், ஏன் இந்த இடத்துல டூ வரல அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே மட்டும் டூ வந்திருக்கு, ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. அவங்க வீட்டிற்கு வருவார்கள் அப்படின்னு தான் பேசியிருக்கோம், அவங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு பேச வந்திருக்கோம். ஆனால் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. அவங்க என்னுடைய வீட்டிற்கு வருவாங்க. என்னுடைய வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த வீடு மாதிரி கிடையாது, சொந்த ஃபேமிலி மாதிரி கிடையாது. ஒரு டெஸ்டினேஷன், ஒரு இலக்கு. அவங்க என்னுடைய வீட்டிற்கு வருவார்கள், நான் அவனுடைய வீட்டிற்கு போவேன். என்னுடைய இலக்கை வச்சு நான் பேசுகிறேன். ஒரு தொலைவு இருக்குது பார்த்தீங்களா, டெஸ்டினேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இடத்துல பேசும்போது நம்ம கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு தான் பேசணும். இப்போ நான் சொல்கிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன், நான் என்னுடைய வீட்டுக்கு போகிறேன், இப்படி பேச வரும்போது ஐ கோ ஹோம் அப்படின்னு தான் பேசணும். ஐ கோ டு ஹோம் அப்படின்னு பேசக்கூடாது. புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மை அப்படிங்கிறத நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய, அவனுடைய, அவளுடைய. அப்போனா ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ் வச்சு நீங்கள் பேசும்போது அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நவுன் இருக்கணுங்க. என்னுடைய அப்படின்னா என்னுடைய என்ன இருக்குது? என்னுடைய வீடா, என்னுடைய பேனாவா, என்னோடய பென்சிலா, என்னோடய பைக்கா, என்னோடய காரா? கண்டிப்பாக மை அப்படிங்கிற ஒரு வேர்டை நீங்கள் பேச வரீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நவுன் இருக்கணும். நவுன்னா என்ன? பெயர் சொல். என்னுடைய பேனா, பேனா அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், அதுக்கு ஒரு பேர் இருக்குது. புரிஞ்சா? ஈஸியாக இருக்குதா? என்னுடைய பைக், பைக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெயர் சொல், அதுக்கு ஒரு பேர் இருக்குது. கார், மை கார். நீங்கள் மொட்டைக்கட்டியாக பார்த்தீங்கன்னா மை அப்படின்ட்டு இங்கே ஸ்டாப் பண்ணி நின்றக்கூடாது. அதுக்கப்புறம் என்னுடைய அப்படின்னா என்னுடைய என்ன? என்னுடைய பொருளா, என்னோடய வீடா, என்னுடைய பணமா, என்னோடய ஃப்ரெண்டா, என்னோடய டீச்சரா, என்னுடைய வீடா? இந்த மாதிரி ஏதோ ஒன்று கண்டிப்பாக நவுன் வச்சு பேசணும். மறந்துடாதீங்க. இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இன்னமும் நிறைய சென்டென்ஸை நம்ம பேசலாங்க. சின்ன சின்ன நுணுக்கங்கள், சின்ன சின்ன வார்த்தையை எந்த இடத்துல பயன்படுத்தி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நாங்கள் அடுத்த மாதம் ஒரு புதிய கார் வாங்குவோம். பாருங்க, வாங்குவோம். இனிமே தான் வாங்குகிற ஒரு செயலை செய்வோம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறதுலாம் பார்த்திங்கன்னா எந்த டென்ஸ்குள்ளே வரும் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? ஃப்யூச்சர் டென்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா அது ஃப்யூச்சர் டென்ஸ்குள்ளே வச்சு தான் பேசுகிறோம். ஓகேங்களா? ஓகே, பேசலாமா? ஃபஸ்ட்டு நம்ம எதை பேசணும்? சப்ஜெக்ட் யார்? அதாவது வாங்குகிற ஒரு செயலை யார் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? நாங்கள். நாங்கள்னா we. ஓகே, சப்ஜெக்ட் பேசணுன்னே வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பு பேசலாம். we will. ஓகே, அதுக்கப்புறம் வெர்பை தான் பேசணும். இங்கே என்ன வெர்ப்? வெர்ப்னா என்ன? செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன். ஃப்யூச்சரில் இந்த சென்டென்ஸில் இருக்கிற வார்த்தைகளில் என்ன ஆக்ஷன் வேர்டு இருக்குது? வாங்கிறது. வாங்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? பை. we will buy. நாங்கள் வாங்குவோம். எதை வாங்குவோம்? பாருங்கள், எதை வாங்குவோம் அப்படின்னா ஒரு
ஒரு புதிய கார். ஒரு புதிய கார்னா a new car. We will buy a new car. நாங்கள் ஒரு புதிய கார் வாங்குவோம். இன்னமும் இந்த சென்ஸ் முடியல. எப்போ வாங்குவோம் அப்படின்னா அடுத்த மாதம். அடுத்த மாதம்னா அப்படி பேசலாம். அடுத்த மாதம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் பேசலாமா? we will buy a new car next month. இப்போ ஒரு சில பேருக்கு இப்படி ஒரு கேள்வி வருங்க, சந்தேகம் வர வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கள்ல ஒரு நாள் தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ப்ரிப்போசிஷன் வச்சு பேசணும்னு சொன்னீங்கள்ல, இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு பேசணும்னு சொன்னீங்களா? அப்போனா அடுத்த மாதம் அப்படின்னா அது ஒரு நாள் தாண்டிடுச்சுல அப்படின்னு நினைக்கிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸாக்டான நீங்கள் டைம், டேட், இயர் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணி பேசுகிறீங்க, மந்த் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இன், ஆன், அட் இந்த 3 ப்ரிப்போசிஷனில் ஏதோ ஒன்று வச்சு பேசணும். ஆனால் இங்கே நம்ம எக்ஸாக்டான மந்த்தை மென்ஷன் பண்ணல, அடுத்த மாதம் தான் சொல்லியிருக்கோம், அடுத்த வருஷம் தான் சொல்லியிருக்கோம், நாளைக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்போசிஷன் வச்சு பேசவே கூடாது. இதுவே நான் சொல்கிறேன். ஓகே, இந்த சென்டென்ஸ் வச்சே பேசலாம். நாங்கள் மே மாதம் ஒரு புதிய கார் வாங்குவோம். எப்படி பேசலாம்? என்ன பண்ணணும் பாருங்களேன். we will buy a new car. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இங்கே என்ன வச்சு பேசணும் சொல்லுங்க பார்க்கும். ப்ரிப்போசிஷன் எதை வச்சு பேசணும்? கரெக்டுங்க, இன், மே. தட்ஸா? புரிஞ்சிடுச்சா? ரெண்டுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடுச்சா? எக்ஸாக்டான டைம், டேட், இயர் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிப்போசிஷன் அதுக்கு முன்னாடி வரணும். நீங்கள் அடுத்த மாதம், அடுத்த வருஷம் அப்படின்னு பேச வரும்போது அதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் வச்சு பேசவே கூடாது. இப்போ அடுத்து பாருங்களேன். அவன் நாளைக்கு சென்னைக்கு போவான். எப்படி பேசலாம்? பேசுங்க பார்க்கும். சப்ஜெக்ட் யார்? அவன். அவன்னா ஹீ அப்படின்னு சொல்லும். ஓகே, சப்ஜெக்டை பேசணுன்னே ஆக்சிலரி வெர்ப், அதுக்கப்புறம் வெர்பு பேசணும். வெர்புன்னா போகிறது, கோ. ஹீ வில் கோ. அவன் போவான். எங்கே போவான்னு சொல்லியிருக்கோம்? சென்னைக்கு. சென்னைக்கு, இக்கு ஒரு டெஸ்டினேஷன், ஒரு இடத்துக்கு போவான் அப்படின்னு பேசியிருக்கோம். எப்படி பேசலாம்? இக்கு அப்படின்னா டு சென்னை. எப்பயுமே நீங்கள் ஒரு சிட்டி நேம் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கேப்ச் வச்சு நீங்கள் எழுதுங்க. ஓகேங்களா? பேசுங்க. he will go to சென்னை. அவன் சென்னைக்கு போவான். எப்போ? நாளைக்கு. நாளைக்கு அப்படின்னா டுமாரோ. ஓகே, ஃபைன். சூப்பராக இருக்கா? பேசலாமா? இப்போ இந்த இடத்துல ஒரு சில பேருக்கு கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது, ஒரு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குது. இங்கே சென்னைக்கு அப்படின்னு பேசும்போது டு சென்னைன்னு பேசியிருக்கோம். இப்போ நாளைக்கு அப்படின்னு பேச வரும்போது டு டுமாரோ அப்படின்னு தானே பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்று, நேற்று, நாளை, டுடே, எஸ்டர்டே, டுமாரோ, நாளைக்கு இப்படிலாம் பேச வரோம் பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ப்ரிப்போசிஷன் வச்சு பேசவே கூடாது. ஓகேங்களா? புரியுதா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, பேசுங்க பார்க்கும். he will go to சென்னை டுமாரோ. அவன் நாளைக்கு சென்னைக்கு போவான். ஓகே, இப்போது ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. உங்களுடைய ஊரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் நாளைக்கு சாத்தூருக்கு போவேன். ஓகே, இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஹோம் டவுனை நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஊர் என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை எந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் ரொம்ப ஈஸியாக தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள். அதை நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு என்னென்ன சென்டென்ஸ்லாம் நீங்கள் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் பேச முடியுமோ, உங்களால் டைப் பண்ண முடியுமோ எல்லா சென்டென்ஸையும் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் புதுசாக கமெண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் மட்டும் ஒரு டீச்சர் இல்லைங்க, நீங்களும் ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டீச்சர். ஏன் அப்படின்னா ஒரு கான்செப்டை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து அதை உங்களுக்குள்ளேயே அடக்கி வைக்காதீங்க, உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிடாதீங்க. அதை 4 பேருக்கு எடுத்து ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு கிணறு பார்த்திங்க அப்படின்னா தண்ணியை எடுக்க 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 தான் பார்த்திங்கன்னா அந்த கிணறு பார்த்திங்கன்னா அப்படியே ஊறிட்டே இருக்கும், தண்ணி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பேசிக்கான கான்செப்ட் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து அதை எடுத்து 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 என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறதை விட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா,
இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம்? ஃபியூச்சர் டென்ஸ். இந்த கான்செப்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள்கிட்ட எடுத்து உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, யாராருக்கெல்லாம் இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சா அப்படின்னா ஏதோ பெரிய ஒரு விஷயத்தை சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அந்த ஃபீல் நான் நிறைய நேரங்கள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்களும் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நான் தெளிவாக சின்ன குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக, ஈஸியாக, எளிமையாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வில் பி. இந்த வில் பி அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பு நம்ம எந்த டென்ஸில் பயன்படுத்துவோம் அப்படின்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், அவள் சமைத்து கொண்டிருப்பாள். நல்லா கவனிங்க. ஃப்யூச்சரில் அவள் சமைக்கின்ற ஒரு செயலை கொஞ்ச நேரம் செய்து கொண்டிருப்பாள் அப்படின்னு நம்ம சொல்ல வந்திருக்கோம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்குதா? அவள் சமைப்பாள் அப்படின்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். அவள் சமைத்து கொண்டிருப்பாள் அப்படின்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. பேச ஆரம்பிக்கலாமா? அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இப்படி தாங்க இருக்கணும். சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் பேசணும். சப்ஜெக்ட் யார்? அவள். அவள்னா ஷீ அப்படின்னு சொல்லும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடாது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை 2-3 தடவை பார்த்தா தான் புரியும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் நிறுத்தி நிதானமாக நான் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நான் அவங்களுக்காக தான் நான் வீடியோ பண்ணுறேன். ஒன்றுமே தெரியல, நான் இப்போ தான் கற்றுக்கிட ஆசைப்பட்றேன், பேச ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான சேனல் தான் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல். ஓகே, பேசுங்க, ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். சப்ஜெக்டை பேசணுன்னா வில் பி அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை பேசணும். ஓகேங்களா? ஷி வில் பி. ஓகே, அதுக்கப்புறம் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஏன் ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா ஒரு செயல் தொடர்ச்சியாக ஃப்யூச்சரில் நடக்கும். அந்த தொடர்ச்சின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கண்டினியூவாக அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுகிறோம். ஓகேங்களா? ஓகே, பேசலாமா? இங்கே என்ன வேர்ப் இருக்குது? சமைக்கிறது, குக். அதோட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு. தட்ஸ் ஆல். ஷீ வில் பி குக்கிங். ஷீ வில் பி குக்கிங். அவள் சமைத்து கொண்டிருப்பாள். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, செய்து கொண்டிருப்பார்கள். ஃப்யூச்சரில் தான் நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? ஃப்யூச்சரை பற்றி தான் பேசுகிறோம். பேசுங்க பார்க்கும். சப்ஜெக்ட் யார்? அவர்கள். அவர்கள்னா தே அப்படின்னு சொல்லுவோம். தே பேசின உடனே நீங்கள் அடுத்து டக்குன்னு என்ன பேசணும்? உங்கள் மைண்டில் என்ன வரணும்? கண்டினியூஸ் டென்ஸில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா டக்குன்னு என்ன வரணும்? வில் பி. தே வில் பி. தே வில் பி. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பேசணும்? வேர்போட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணி பேசுங்க, அவ்வளோதான். இங்கே என்ன வேர்ப்? வேலை செய்து கொண்டிருப்பார்கள். எப்படி பேசலாம்? தே வில் பி. வேலை செய்துக்கணும் சொல்ல இங்கிலீஷில் ஒர்க். அதோட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். தே வில் பி ஒர்க்கிங். தே வில் பி ஒர்க்கிங். அவங்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. சில பேர் இப்படிலாம் யோசிப்பீங்க, வேலை அப்படின்னாவே ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல செய்து கொண்டிருப்பார்கள், செய்கிறது அப்படின்னா டூ தானே. அப்படின்னா இந்த இடத்துல தே வில் பி ஒர்க் டூயிங் அப்படி தானே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழில் அப்படியே இங்கிலீஷில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு சில இடத்துல, ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில இடத்துல தப்பாக போயிடும். மற்ற எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக வரும். பட் இந்த மாதிரி வேலை செய்து கொண்டிருப்பார்கள், இந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு ஒரே ஒரு வெர்ப் தான், ஒர்க். வேலைக்கு ஒரு வெர்ப், செய்கிறதுக்கு ஒரு வெர்ப் கிடையாது. ஒர்க் டூ அப்படி கிடையாது. வேலை செய்கிறதுக்கு ஒர்க் அப்படின்னு தான் பேசணும். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, இன்னமும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பேசிக்கானதான் நம்ம பேசியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய சென்ஸ் பேசலாங்க. உங்களால் பேச முடியுங்க. என்னால் பேச முடியல, எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு அந்த பயத்தை உடச்சிருங்க. அந்த பயமே உள்ளே இருக்கக்கூடாதுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களால் இங்கிலீஷ் நல்லா சரளமாக பேச முடியும், கண்டிப்பாக பேச முடியும். நம்ம சேனலோட வீடியோஸ் பார்த்தா மட்டும் உங்களால் பேச முடியுமா அப்படின்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் எல்லா வீடியோ போய் பாருங்கள், உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை இந்த சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸ் பார்த்தாலும் உங்களால் பேச முடியாதுன்னு தான் நான் சொல்வேன். நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேங்க, நான் பயப்படலை, ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி பாருங்களேன்,
இந்த 2 சென்டென்ஸை நீங்கள் இன்றைக்கி உட்காந்து ஃபுல்லாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸில் இருக்கிற எல்லா கான்செப்டையும் உங்களால் பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், கொஞ்சம் லென்த்தாக போகும், பட் பரவாயில்ல, இதை நான் சொல்லணும். மொத்தமாக நம்ம தமிழில் பேசக்கூடிய எல்லா கான்செப்டையும் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 கான்செப்ட் வச்சுக்கோங்க. இந்த வில் பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட். இதே மாதிரி ஒரு 100 கான்செப்ட் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் வில் பி அப்படிங்கிற கான்செப்டை தெளிவாக படித்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கே இந்த வீடியோவில் 4 கான்செப்ட் கற்றுக்கிட போகிறோம். அதில் ஒன்று செலக்டடாக ஏதோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த 4ஐயுமே நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு கான்செப்ட் நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இனி உங்கள் வாழ்க்கையில் இந்த கான்செப்டை நான் திருப்பி படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்குள்ளே வரமாட்டேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட இந்த சேனலை விட்டு வெளில போங்க, அதாவது இந்த வீடியோ விட்டு வெளில போங்க. புரிஞ்சிருச்சா? நீங்கள் மாறி 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 பேசுங்க, பேசி 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒரு பெரிய கீங்க. அந்த கீ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பயத்தினாலும் உடச்சிரும், திறந்துடும். ஸோ தயவு செய்து சேனலில் இருக்கிற வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க, பார்த்துட்டு போய் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், நான் என் தேர்வுக்காக படித்து கொண்டிருப்பேன். நல்லா கவனிங்க, கொண்டிருப்பேன், கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கிடையாது. கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்துடும். கொண்டிருப்பேன் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சரில் தான் படிக்கிற ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பேன்னு சொல்ல வந்திருக்கேன். பேசுங்க பக்கம். தயவுசெய்து உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். வாய் திறந்து பேசுங்க. பண்ண முடியலன்னா வாய் திறந்து பேசுங்க. சப்ஜெக்ட் யார்? நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசணுன்னா வில் பி அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்ப் தான் பேசணும். ஐ வில் பி. ஓகே, என்ன செயலை செய்து கொண்டிருப்பேன்? படித்து கொண்டிருப்பேன். படிக்கிறதுக்கு சொல்ல இங்கிலீஷில் வெர்பை பேசிட்டு ஐஎன்ஜி பேசணும். ஓகேங்களா? ஸ்டடி அதோட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணி பேசுங்க. ஐ வில் பி ஸ்டடிங். ஐ வில் பி ஸ்டடிங். நான் படித்து கொண்டிருப்பேன். எதற்காக படித்து கொண்டிருப்பேன்? எதற்காக? கேள்விக்கு ஆன்சர் இருக்கானா? இருக்குது. எதற்காக? என்னோட எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருப்பேன். என் தேர்வுக்காக எப்படி பேசலாம்? எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், ஃபார் அப்படின்னா காக. அப்போ என் தேர்வுக்காக அப்படின்னா ஃபார் மை எக்ஸாம். தட்ஸ் ஆல். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்குதா? பேசலாமா? ஐ வில் பி ஸ்டடிங் ஃபார் மை எக்ஸாம். ஐ வில் பி ஸ்டடிங் ஃபார் மை எக்ஸாம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ அடுத்து பாருங்களேன், நாங்கள் நாளை பள்ளியில் தேர்வு எழுதி கொண்டிருப்போம். பார்க்க பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் இது இவ்வளோதாங்க, குட்டியோண்டு தான் இருக்குது. பேசலாமா? வாய் திறந்து பேசுங்க. ஆன்சர் தெரிஞ்சுன்னா தயவு செய்து பேசுங்க. ஓகே, நாங்கள்னா வி அப்படின்னு சொல்லுவோம். we will be என்ன செயலை செய்து கொண்டிருப்போம்? எழுதி கொண்டிருப்போம். எழுதுறதுக்கான சொல்லுங்க இங்கிலீஷில் ரைட்டிங். ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? we will be writing. நாங்கள் எழுதி கொண்டிருப்போம். என்ன? தேர்வு. இந்த இடத்துல we will be writing exam அப்படின்னு பேசாதீங்க. we will be writing the exam அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களா? we will be writing the exam. நாங்கள் தேர்வு எழுதி கொண்டிருப்போம். இன்னும் இந்த சென்ஸ் முடியல. எங்கே தேர்வு எழுதி கொண்டிருப்போம் பாருங்கள். பள்ளியில் அப்படின்னா அட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, எப்போ எழுதி கொண்டிருப்போம்? நாளை, டுமாரோ. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. பாருங்களேன், இவ்வளோ பெரிய சென்டென்ஸை எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக பேச முடியுமா அப்படின்னா பேச முடியும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு கிடையாதுங்க. ஏன்னா நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம மைண்ட் செட் பார்த்திங்கன்னா எப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கோம் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதை ஃபஸ்ட்டு உடைக்கணுங்க. அதை ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துடலாம். அது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி சிம்பிளான கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சந்தோஷம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற பயத்தையும் வெறுமையும் தூக்கி வெளில போட்டுரும். ஓகேங்களா? பேசலாமா? we will be writing the exam at school tomorrow. that's all. அவ்வளோதாங்க. ஓகே, இன்னமும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை வச்சு ஒரு சில சென்ஸ் நம்ம பேசி பழகலாங்க, பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், நான் நாளை என் ஊருக்கு போய் கொண்டிருப்பேன். நம்ம அதை பேச்சு வழக்கில் நான் நாளைக்கு ஊருக்கு போயிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? பேசலாமா?
வாழ்த்து இந்த ஆன்சர் பண்ணுங்க, தயவுசெய்து பேசுங்க. சப்ஜெக்ட் யார்? நான். நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லும். ஐ வில் பி சப்ஜெக்டை தொடர்ந்து வில் பி தான் பேசணும். ஓகேங்களா? ஐ வில் பி என்ன செயலை செய்து கொண்டிருப்பேன்? போகிற ஒரு செயலை செய்து கொண்டிருப்பேன். போகிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கோ. அதோட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணி பேசுங்க. பேசலாமா? ஐ வில் பி கோயிங். நான் போயிட்டுருப்பேன். எங்கே போயிட்டுருப்பேன் பாருங்க. என் ஊருக்கு, என்னுடைய ஊருக்கு. என்னுடைய ஊருக்குன்னா எப்படி பேசலாம்? மை ஹோம் டவுன். இப்போ என்னுடைய ஊருக்கு ஒரு டெஸ்டினேஷனை நான் பேசியிருக்கேன். ஊருக்கு இக்கு அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல டு மை ஹோம் டவுன் அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களா? ஓகே. நான் எப்போ போயிட்டுருப்பேன்னு சொல்லியிருக்கேன்? நாளை. டுமாரோ. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக்கான கான்செப்ட், இந்த மாதிரி பேசிக்கான சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, அடுத்து பாருங்களேன். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்போம். ரொம்ப பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுது, ஆனால் இது குட்டி தாங்க, குட்டியோங்கன்னு சென்டென்ஸ். பேசலாமா? சப்ஜெக்ட் யார்? நாங்கள். we will be இங்கே என்ன verb? விளையாடி கொண்டிருப்போம். விளையாடுறதுக்கு சொல்ல இங்கிலீஷில் ப்ளே. அதோட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணி பேசுங்க. we will be playing. நாங்கள் விளையாடி கொண்டிருப்போம். அடுத்து பாருங்களேன். நாங்கள் என்ன விளையாடி கொண்டிருப்போம் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த சென்டென்ஸில் ஏதாவது ஆன்சர் இருக்கா அப்படின்னா இருக்குது. என்ன அப்படின்னா கிரிக்கெட். அப்படியே பேசுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேசுங்க. we will be playing cricket. நாங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்போம். எங்கே விளையாடி கொண்டிருப்போம்? கேள்விக்கு ஆன்சர் இருக்கா பாருங்க. விளையாட்டு மைதானத்தில். தில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். விளையாட்டு மைதானத்தில். அப்போனா நம்ம ப்ரிப்போசிஷன் வச்சு தான் விளையாட்டு மைதானத்தை பேசணும். ஓகேங்களா? விளையாட்டு மைதானத்தில் அப்படின்னா இந்த பிளே கிரவுண்ட். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே. நாங்கள் என்ன விளையாடி கொண்டிருப்போம்? கிரிக்கெட். நாங்கள் எங்கே விளையாடி கொண்டிருப்போம்? விளையாட்டு மைதானத்தில். நாங்கள் எப்போது விளையாடி கொண்டிருப்போம்? எப்போது? கேள்விக்கு ஆன்சர் இருக்கானா? இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை. இந்த இடத்துல டைரெக்டாக நம்ம சண்டேன்னு பேசக்கூடாது, உங்களுக்கு தெரியும். ஏன் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். எதை வச்சு தான் பேசணும்? ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு தான் பேசணும். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. சேர்ந்து பேசலாமா? we will be playing cricket in the playground on Sunday. இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள். அதை நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா will have. இந்த will have அப்படிங்கிற இந்த ஆக்ஸிலரி வேர்பை எந்த டென்ஸில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னா பாருங்கள், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வில் வச்சு பேசுவோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வில் பி வச்சு பேசுவோம். ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வில் ஹாவ் வச்சு பேசுவோம். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே. இப்போ இந்த டென்ஸை நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக்காக இந்த கான்செப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. தெரிஞ்சால் மட்டும்தான் பேசவே முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் தான் பேசணும். சப்ஜெக்ட்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட். இந்த ஏழையுமே நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசினோன்னையும் வில் ஹாவ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்பை நம்ம பேசணும். பாருங்களேன், ஐ வில் ஹாவ். ஓகே, இதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் இங்கே தான் நல்லா கவனிக்கணும். டக்குன்னு வேர்ப் அப்படியே பேசக்கூடாது. ஒரு வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஒரு வேர்போட மூன்றாவது வடிவம் என்னவோ அதை தான் பேசணும். பாருங்களேன், கோ அப்படிங்கிற வேர்ப் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. வெண்ட் அப்படிங்கிறது கோட பாஸ்ட் ஃபார்ம் தான் வெண்ட். நான் போனேன், ஐ வெண்ட். புரிஞ்சா? இந்த வெண்ட் அப்படிங்கிற வேர்பை நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அடுத்து பாருங்களேன், கான்.
கான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோவோட V3 ஃபார்ம், கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நீங்கள் எங்கெல்லாம் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு பேசுகிறீங்களோ அதில் வரக்கூடிய verb கண்டிப்பாக கான் தான் இருக்கணும். கோ வெண்ட் வராது. நல்லா கவனிச்சுக்கோங்க. பெர்ஃபெக்ட் டென்ஸில் மொத்தம் 3 இருக்குது. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த 3 பெர்ஃபெக்ட் டென்ஸில் வரக்கூடிய verb கண்டிப்பாக V3ல தான் இருக்கணும். இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வரதுக்கு நான் சொல்லுங்களா, கம் இது கேம் பாஸ்ட் ஃபார்ம், கம் இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். உங்களுக்கு இந்த கம்மும் ஒன்று போல் இருக்கும். பட் நீங்கள் பேச வரும்போது எந்த கம்மை மைண்டில் வைக்கணும் அப்படின்னா V3ல இருக்கிற கம்மை மைண்டில் வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சி அப்படிங்கிறது பார்க்குறது, சா அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், சீன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 அப்படின்னு சொல்கிறோம். பிளேனா விளையாடுறது, பிளேடு விளையாடினேன் பாஸ்ட் ஃபார்ம் பிளேடு. இதுவுமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம வில் ஹாவ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை பேசினதுக்கப்புறம் வரக்கூடிய வெர்ப் இங்கே இருக்கிற இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கிற வெர்பு தான் நம்ம பேச போகிறோம். இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம நிறைய சென்டென்ஸ் பேச போகிறோம். உங்களால் பேச முடியுங்க. பார்க்கலாமா? இப்போ நான் இங்கே 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் தேர்வு எழுதி இருப்பேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சென்டென்ஸை ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் தான் பேசணும்னு நமக்கு தெரியும். பட் அதோட யூசேஜ் என்னென்னு பார்க்கலாங்க. அதாவது எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் நான் ஒரு செயலை செய்திருப்பேன், அதாவது செஞ்சு முடிச்சிருப்பேன். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும். அதை பற்றி இப்போ பேசுவோம் பார்த்தீங்களா. நான் எக்ஸாம் எழுதியிருப்பேன், அவன் நாளைக்கு ஊருக்கு போயிருப்பான், அவங்க நாளைக்கு இங்கே வந்திருப்பாங்க, இன்னும் இந்த செயல் நடக்கலை ஆனால் நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம இப்போயே பேசுகிறோம். அதுக்காக தான் இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது. புரியுதா? ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி நிறைய சென்ஸ் நம்ம பேசுவோங்க. ஓகே, ஆன்சர் சென்ஸ்னால் உங்களை ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எழுதி போட்டிருக்கேன். சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வைக்கிறேன். தயவு செய்து வாயை திறந்து பேசுங்க. நீங்கள் பேசினா மட்டும் போதுங்க எனக்கு. ஓகே, சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் பேசணும். சப்ஜெக்ட் என்ன? நான், ஐ, அதுக்கப்புறம் வில் ஹாவ் அப்படிங்கிற ஆக்சலரி வெர்பை பேசணும். ஓகேங்களா? ஐ வில் ஹாவ், அதுக்கப்புறம் வெர்போட தேர்ட் ஃபார்மை பேசணும். ஓகேங்களா? இங்கே என்ன வெர்ப்? எழுதுறது தான். எழுதுறதுக்கு சொல்ல இங்கிலீஷில் ரைட். ரைட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ரைட், ரோட், ரிட்டன். ஐ ஹாவ் ரிட்டன். என்ன எழுதியிருப்பேன்? தேர்வு, தி எக்ஸாம். தட்ஸ் ஆல். நான் எக்ஸாம் எழுதியிருப்பேன். ஐ வில் ஹாவ் ரிட்டன் தி எக்ஸாம். ஐ வில் ஹாவ் ரிட்டன் தி எக்ஸாம். ஓகே, அடுத்து பாருங்களேன். அவன் சென்னைக்கு போயிருப்பான். அவன் சென்னைக்கு போயிருப்பான். இன்னும் இந்த செயல் நடக்கலை, ஏதோ நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம இப்போயே பேசுகிறோம். அவன் சென்னைக்கு போயிருப்பான் நாளைக்கு, அவன் அடுத்த வாரம் சென்னைக்கு போயிருப்பான். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம டைமை மென்ஷன் பண்ணாமல் சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுறதுக்காக பேசலாமா? சப்ஜெக்ட் அவன், அவன்னா ஹீ தான். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் ஹாவ் வச்சு தான் பேசணும். ஹீ வில் ஹாவ். ஓகே, இங்கே என்ன வேர்ப் இருக்குது? போயிருப்பான். போகிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? போகிறதுக்கு கோ. கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? கோ, வெண்ட், கான். ஹி வில் ஹாவ் கான். எங்கே போயிருப்பான்? சென்னைக்கு. க்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? டு சென்னை. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஈஸியாக இருக்குதா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெயரை மென்ஷன் பண்ணி, உங்கள் ஊரை மென்ஷன் பண்ணி, உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் சொல்கிறேன், மகா சாத்தூருக்கு போயிருப்பான். மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவர்கள் அடுத்த வருடம் ஒரு புதிய கார் வாங்கி இருப்பார்கள். இன்னும் இந்த செயல் நடக்கவே இல்லை, ஃப்யூச்சரில் நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம இப்போவே பேசுகிறோம். அவங்க அடுத்த வருஷம் ஒரு புது கார் வாங்கியிருப்பாங்க. பேசலாமா? புரிஞ்சா உங்களுக்கு?
இந்த டென்ஸை தமிழில் பேசும்போது அந்த சென்டென்ஸ் எப்படி பேசணும் அப்படிங்கிறத புரிஞ்சிருச்சா? வாங்கி இருப்பார்கள், வாங்கி இருப்பேன், வாங்கி இருப்பான், வாங்கி இருப்பாள், வாங்கி இருப்போம். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, பேசுங்க பக்கம். சப்ஜெக்ட் யார்? அவர்கள். அவர்கள்னா தே அப்படின்னு சொல்லணும். சப்ஜெக்டை பேசணுன்னே என்ன பேசணும்? வில் ஹாவ், தே வில் ஹாவ். ஓகே, என்ன செயலை செய்திருப்பாங்க? வாங்குகிற ஒரு செயலை செய்திருப்பார்கள். வாங்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? பை. பையோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்புக்கும் ப்ரெசண்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த 3 காலம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. ரொம்ப ஈஸி தாங்க. நிறைய போட்டு மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. செலக்டடாக ஒரு 50 வேர்புக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எது அதிகமாக பேசுவோம், எதை அதிகமாக நம்மளுடைய புழக்கத்தில் பயன்படுத்தி பேசுவோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, they will have பையோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் bought. they will have bought. அவங்க வாங்கி இருப்பாங்க. என்ன வாங்கி இருப்பாங்க? ஒரு புதிய கார், a new car. எப்போ வாங்கியிருப்பாங்க? அடுத்த வருடம். அடுத்த வருடம், நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் இயர். தட்ஸ் ஆல். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? கஷ்டம்லாம் கிடையாது இல்லை, ஈஸியாக புரியுதா? ஓகே ஓகே, பேசலாமா? they will have bought a new car next year. that's all. அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். நாங்கள் அடுத்த வருடத்திற்குள் ஒரு புதிய வீடு கட்டி இருப்போம். இன்னும் வீடு கட்டவே ஆரம்பிக்கல, ஆனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏதோ வீடு கட்டி முடித்த மாதிரி இப்பயே பேசுகிறோம். அடுத்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் வீடு கட்டியிருப்போம். பேசலாமா? பேசுங்க பார்க்கும். சப்ஜெக்ட் நாங்கள். நாங்கள்னா we அப்படின்னு சொல்லுவோம். we will have. வாயை திறந்து பேசுங்க. உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்க. we will have. ஓகே, இதுக்கப்புறம் வேர்பை தான் பேசணும். இங்கே என்ன வேர்ப்? கட்டி இருப்போம். கட்டுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? பில்ட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? பில்ட் தான், பட் ஸ்பெல் மட்டும் மாறும். ஓகேங்களா? ஓகே, we will have built. நாங்கள் கட்டி இருப்போம். என்ன கட்டி இருப்போம்? ஒரு புதிய வீடு. ஒரு புதிய வீடு அப்படின்னா a new house. ஓகே, இன்னும் இந்த சென்ஸ் முடியல. எப்போ கட்டி இருப்போம்? அடுத்த வருடத்திற்குள், நெக்ஸ்ட் இயர். தட்ஸ் ஆல். இந்த சென்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, முடியல. என்ன மகா முடியலன்னு சொல்லி கேட்குறீங்களா? உண்மையாக இந்த சென்ஸ் முடியலைங்க. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு சின்ன கேப் போட்டிருக்கேன். ஏன் எதுக்குன்னு கேட்குறீங்களா? இப்போ நல்லா கவனிங்க. அடுத்த வருடத்திற்குள் பாருங்களேன், அடுத்த வருடத்திற்குள் இந்த மாதிரி பேசும்போது அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பை வச்சு தான் பேசணும். ஏன் கேட்குறீங்களா? இப்போ இங்கே பாருங்களேன், அடுத்த வருஷம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எதையுமே ஆட் பண்ணி பேசலை. அப்படி டைரெக்டாக நெக்ஸ்ட் இயர்னு பேசாச்சு. ஆனால் அடுத்த வருடத்திற்குள் அப்படின்னு பேச வரும்போது அதுக்கு முன்னாடி பை அப்படிங்கிற இந்த வேர்டை ஆட் பண்ணி தான் பேசணும். ஏன் அப்படின்னா எக்ஸாக்டாக சொல்லலை, அடுத்த வருஷம்னு சொல்லலை, அடுத்த வருஷத்திற்குள் அப்படின்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கூட நாங்கள் வீடு கட்டி இருப்போம் அப்படின்னு சொல்ல வரேன். எக்ஸாக்ட் பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் ஞாயிற்றுக்கிழமை வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை நான் எப்படி சொல்வேன்? ஐ வில் ஹாவ் கம் ஆன் சண்டே. இப்போ இதுவே இந்த இடத்துல நான் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வந்திருப்பேன். பாருங்களேன், எக்ஸாக்டான பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணல, ஞாயிற்றுக்கிழமை தான் மென்ஷன் பண்ணல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வென்ஸ்டே, புதன்கிழமைங்க. நான் சொல்கிறேன் நான் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வந்திருப்பேன். இதோட மீனிங் என்ன அப்படின்னா நான் சனிக்கிழமை கூட வரலாம், வியாழக்கிழமை கூட வரலாம், வெள்ளிக்கிழமை கூட வரலாம். பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணல, ஞாயிற்றுக்கிழமைக்குள் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிக்குமே தவிர ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி தான் இந்த இடத்துல அடுத்த வருடம் அப்படின்னு மென்ஷன் பண்ணல, அடுத்த வருடத்திற்குள், பை நெக்ஸ்ட் இயர், அடுத்த மாதத்திற்குள், பை நெக்ஸ்ட் மந்த், அடுத்த வாரத்திற்குள்.
இன்னும் போயிடுச்சா? ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாங்க, பார்க்கலாம். 1 hour later. இப்போ தாங்க பவர் வந்திருக்கு. ஓகே, நம்ம இப்போ எதில் விட்டோம் அப்படின்னா அடுத்த வாரத்திற்குள் எப்படி பேசலாம்? பை நெக்ஸ்ட் வீக். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இன்னும் நமக்கு ஒரு டென்ஸ் இருக்குங்க, பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம 4வது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா will have been. இது எந்த டென்ஸ்குள்ளே வரும் அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் will அப்படின்னு நம்ம பேசுவோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் will be அப்படின்னு பேசுவோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் will have அப்படின்னு பேசுவோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் will have been அப்படின்னு பேசுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், நம்ம இந்த டென்ஸை நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 வேர்டுக்கு நம்ம என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் கற்றுக்கலாம். ஓகேங்களா? பை அப்படின்னா ஆல் அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, 10 மணிக்குள்ளே அப்படின்னா பை 10 o'clock அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல இந்த பையோட யூசேஜ் என்ன அப்படின்னா அடுத்த வருடமானால் சொல்லுவோம். பார்த்தீங்களா, அடுத்த வருஷம் ஆச்சுன்னா நான் இந்த ஸ்கூலில் 5 வருஷம் படிச்சுட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்கும். எக்ஸாக்டாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அடுத்த வருஷம் ஆச்சுன்னா, அடுத்த மாதம் ஆச்சுன்னா, அடுத்த வாரம் ஆச்சுன்னா, இப்படி சொல்ல வரும்போது நம்ம பை வச்சு தான் பேசணும். பாருங்கள், அடுத்த வருடமானால் பை நெக்ஸ்ட் இயர், அடுத்த மாதமானால் பை நெக்ஸ்ட் மந்த், அடுத்த வாரமானால் பை நெக்ஸ்ட் வீக். இப்போ ஃபார் எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம், 5 வருஷமா, 3 மாதமா, 10 நாளா, நமக்கு அந்த டைமிங் தெரியுது. பார்த்தீங்களா, பாருங்கள், 5 வருஷம், அந்த பீரியட் ஆஃப் டைம், இந்த டியூரேஷன் தெரியுது. ஸோ இப்போ நம்ம இந்த 5 வருஷமாகன்னு பேச வரும்போது ஃபார் 5 years, ஃபார் 3 months, ஃபார் 10 days, நமக்கு டியூரேஷன் தெரியுதுன்னா ஃபார் வச்சு பேசுங்க. அடுத்த வருஷமானா, அடுத்த மாதமானா, இப்படி பேசும்போது பை வச்சு பேசுங்க. ஓகேங்களா? நம்ம அதிகமாக இந்த டென்ஸ் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா பெருசாக அந்தளவுக்கு பயன்படுத்த மாட்டோம். பட் இருந்தாலும் இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஒரே ஒரு சென்ஸ் மட்டும் இந்த டென்ஸில் நம்ம பார்க்கலாங்க. அடுத்த வருஷம் ஆச்சுன்னா நான் இங்கே 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருப்பேன் சொல்லுவோம். பார்த்தீங்களா, அடுத்த தீபாவளி வந்துச்சு அப்படின்னா நான் இங்கே 5 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணி அடுத்த வருஷம் ஆச்சுன்னா இப்போலாம் நம்ம பேசும்போது நம்ம இந்த டென்ஸில் வச்சு பேசணும். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? ஏன்னா நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், இப்போயும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் 9 வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அடுத்த வருஷம் ஆச்சுன்னா 10வது வருஷமும் நான் இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேச வரும்போது நீங்கள் will have been வச்சு தான் பேசணும். பேசலாமா? ஓகே, எதை ஃபர்ஸ்ட் பேசணும்? நம்ம இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசுறதுக்கு முன்னாடி அடுத்த வருடமானால் இதை பேசிட்டு நம்ம சப்ஜெக்ட் will have been verb-ஓட ஐஎன்ஜி சேர்த்து பேசலாம். ஓகேங்களா? அடுத்த வருடமானால்னா பை நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம் ஆச்சுன்னா பேசுங்க நான் ஐ will have been என்ன செயலை செய்து கொண்டிருப்பேன்? வேலை செய்கிற ஒரு செயலை செய்து கொண்டே இருப்பேன். ஒர்க்கிங். பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங். எங்க? இங்கே, ஹியர். எத்தனை வருஷமாக? 10 வருடங்களாக. பாருங்களேன், அந்த டைம் தெரியுது, 10 வருஷம் அப்படிங்கிற அந்த டியூரேஷன் தெரியுது. ஃபார் 10 years. திட்ஸ் ஆல், அவ்வளோதான். பேசலாமா? வாய் திறந்து பேசுங்க. பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 10 years. அடுத்த வருஷம் ஆச்சுன்னா நான் இங்கே 10 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருப்பேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வில் பி, வில் ஹாவ் பீன் இந்த நாளையுமே எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சிருச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. நீங்கள் இப்போ வரைக்கும் வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ் ஆன்சர் பண்ண மாட்டேன், உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் பண்ணுங்கள்.